ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு கோவில் வீடியோ தான் போட போகிறோம். இன்றைக்கி கோவிலுக்கு தான் போக போகிறோம். சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு அன்னைக்கு ஆவடியிலேருந்து வேல்டெக் போகிற வழியில், வேல்டெக் இன்ஜினியரிங் காலேஜ் போகிற வழியில் தான் கோவில் பதகை அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஆவடியிலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலோட விசேஷம்னு என்னென்னா, அன்றைக்கி ஒரே ஸ்தலத்தில் 2 பெருமாள் அமைஞ்சிருக்குங்கிறது தான் விசேஷமான ஒரு இது. ஒன்று சுந்தரராஜ பெருமாள், இன்னொன்று வைகுண்ட பெருமாள். 2 பெருமாள் அமைஞ்சிருக்காங்க. நம்ம கோவிலுக்குள்ளேயே வந்துட்டோம் பாருங்கள். பெரிய ஆஞ்சநேயர் நமக்கு காட்சியளிக்கிறாரு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே. இப்போ அந்த பெருமாள் திருக்கோவில் வாசல் நல்லா தெரிந்து பாருங்கள். அந்த வாசல் தான் பெருமாளுடைய திருக்கோவில். இப்போ நம்ம அந்த வழியாக தான் போகிறோம். இந்த கோவிலில் எல்லா விசேஷ நாட்களும் இருக்குது. நான் கோயிலுக்குள்ளேயே வந்துட்டேன். இந்த கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌடு கிடையாது. லைட்டாக காமிச்சிருக்கேன். இது ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸில் இருக்கிறது சுந்தரராஜ பெருமாள். இது பின்னாடி பேக் சைடு இது வைகுண்ட பெருமாள். 2 பெருமாளும் இருக்குது. கிழக்க பார்த்து ஒரு பெருமாளும், மேற்க பார்த்து ஒரு பெருமாளும் இருக்காங்க. அதுக்கப்புறம் சுந்தரவள்ளி தாயாரும் ஒரு தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. நான் கோவிலுக்கு போயிட்டு வெளியிலேயே வந்துட்டேன். ஆஞ்சநேயர் தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ காட்சி அளிக்கிறாரு. இந்த கோவிலுக்கு ஒரு தடவை போனோம்னா அன்னைக்கு மோட்சம் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது. இந்த கோயிலில் அதுவாக ஒரு பெரிய விசேஷமாக கருதப்படுகிறது. நீங்களும் ஒரு தடவை இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நம்ம இந்த கோவிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷமான ஒரு கோவிலாக இருக்குது. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். இதோட அட்ரஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் வெளியில் என்ட்ரன்ஸ் பாருங்கள், அந்த கோபுரம் இருக்குது. நான் வெளியில் வந்துட்டேன். நீங்களும் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுங்கிறத.